தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை அதிகரிப்பு. 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்பனை. பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் பயணம் செய்ய ஒரே செயலியில் டிக்கெட் பெறலாம். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒன்றிய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், சிமெண்ட் விலை குறைந்ததால் நிம்மதி. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்கள் என்னென்ன? வர்த்தகர்கள், பொதுமக்களை நேரில் சந்தித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஒன்றிய அரசு மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது என மம்தா பானர்ஜி கருத்து. அடுத்த மாதங்களில் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வாய்ப்பிருப்பதாக கேரள நிதியமைச்சர் எச்சரிக்கை. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகல தொடக்கம். எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் விழாவை தொடங்கி வைத்தார் எழுத்தாளர் பானு முஷ்தாக். செய்யாறு பகுதியில் ஏகலைவா பள்ளி அமைக்க வலியுறுத்தல். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேளதாளத்துடன் நடனமாடியபடி பழங்குடியின மக்கள் பேரணி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. சென்னையில் நடக்கும் விழாவில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார். ஒரு 7 சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் முதல்வன், நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இதுபோன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிடிவி தினகரனுடன் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்ததாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பிளாஸ்டிக் வாளி பரிசு. முன்கூட்டியே வாளியை பெற பெண்கள் சாறை சாறையாக சென்றதால் போராட்டம் பிசுபிசுத்தது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான திருமண மோசடி புகார். அழகு கலை நிபுணர் ஜாய் கிறிசில்டாவிடம் 6 மணி நேரம் விசாரணை. சிவகாசி அருகே குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. வீணாகும் குடிநீர் பெரிய குளத்தில் ஆறாக பெருக்கெடுத்தோடும் காட்சி. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த ஆறுகுட்டியில் புதிய நினைவு மண்டபம். கேரள அரசு வழங்கிய இடத்தில் வரும் 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா நடத்த தமிழக அரசு நடவடிக்கை. திருப்பூரில் பாறை குழியில் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த கோரிக்கை. முதலிப்பாளையம், சிட்கோ, நாச்சிப்பாளைய பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம்.
200 கோடி ரூபாய் மோசடி வழக்கிலிருந்து நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மருந்து நிறுவன உரிமையாளர்களிடம் மோசடி மன்னன் சுகேஷ் பணம் பறித்த வழக்கில் ஜாக்குலினுக்கு புதிய நெருக்கடி. ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் சுழற்றிய வாளால் நொடி பொழுதில் உயிர் தப்பிய பவுன்சர். ஓஜி திரைப்பட புரமோஷன் விழாவில் நடைபெற்ற அதிர்ச்சி சம்பவத்தின் காணொளி இணையத்தில் வைரல். நாடு முழுவதும் திருத்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். தினசரி பயன்படுத்தும் ஷாம்பு தொடங்கி விலை உயர்ந்த சொகுசு கார்கள் வரை ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் இதுவரை 18 விழுக்காடு வரி வசூலிக்கப்பட்டு வந்த ஹேர் ஆயில், சோப்பு, ஷாம்பு, பல் துலக்கும் பிரஷ், பற்பசை, முக பவுடர், ஷேவிங் கிரீம், ஷேவிங் லோஷன் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி 5% குறைந்துள்ளது. குழந்தைகளுக்கான பால் பாட்டில்கள், நாப்கின்கள், மருத்துவ டைப்பர்களுக்கான வரி 5% சரிந்துள்ளது. பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 12% அடுக்கில் இருந்து 5% அடுக்குக்கு மாற்றப்பட்டதால் நெய்யின் விலை லிட்டருக்கு 40 முதல் 70 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. வெண்ணெய் 100 கிராமுக்கு 4 ரூபாயும், பன்னீர் 200 கிராமுக்கு 4 ரூபாயும் குறைந்துள்ளது. சாக்லேட், ஜாம், சாஸ், நூடுல்ஸ் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான வரியும் 12% இருந்து 5% குறைந்துள்ளது. குறிப்பாக டெட்ரா பால், பேக் செய்யப்பட்ட பன்னீர், பேக் செய்யப்பட்ட சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா ஆகிய பொருட்களுக்கான முழு வரி விலக்கு தரப்பட்டுள்ளது. நெய்க்கு விலை இறங்கியிருக்கு, 12லேருந்து இப்போ 5 ஆக போகுது. பன்னீர் நம்ம சமையலுக்குள்ள பன்னீர் 12லேருந்து 5 ஆகுது. பட்டர் 12லேருந்து 5 ஆகுது. அது மாதிரி சோப்பு, பேஸ்ட்டு, டிட்டர்ஜென்ட்ஸு, லிக்யூட்ஸு, இந்த மாதிரி சராசரியாக மக்கள் பயன்படுத்துகிற அனைத்து பொருளுக்குமே 18லேருந்து இப்போ 5% மாறுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப சந்தோஷமான செய்தி. 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளித்துள்ள ஒன்றிய அரசு மற்ற மருந்து பொருட்களுக்கான வரியை 5% குறைத்துள்ளது. மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு இன்று முதல் வரி விலக்கு தரப்படுகிறது. தெர்மாமீட்டர், மருத்துவ ஆக்சிஜனுக்கான வரி இனி 5% மட்டுமே. ஜிம், முடி திருத்தும் நிலையம், யோகா, ஸ்பா போன்றவைகளில் சேவை வரி 5% குறைந்துள்ளது. நோட்டு புத்தகங்கள், குறிப்பேடுகள், பென்சில்கள், வரைபடங்கள், கிரையான்களுக்கும் இன்று முதல் 12% வரி செலுத்த தேவையில்லை. டிராக்டர்களுக்கான டயர்கள், பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி 5%, டிராக்டர்களுக்கான வரி 5% குறைந்துள்ளது. சொட்டு நீர் பாசன அமைப்புகள் மற்றும் தெளிப்பான்களுக்கான ஜிஎஸ்டியும் 5%. குளிர்சாதன பெட்டிகள், 32 அங்குலத்துக்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகள், மானிட்டர், ப்ரொஜெக்டர்கள், பாத்திரம் கழுவும் எந்திரங்களுக்கான வரி 18% அடுக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதால் இவற்றின் விலைகள் 10% சரிந்துள்ளன. மார்னிங்லேருந்தே நம்ம ஏற்கனவே என்ன ரேட்டு வாங்கியிருந்தோம், இப்போ என்ன ரேட்டுங்கிற ஒரு என்கொயரியும் கஸ்டமர் சைடில் நல்லா இருக்குது. வரப்போகிற நாளுகளும் சீசன் டைம்னால சேலும் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சேல் டைம் இன்னும் நம்மளோட ரேட்டு இன்னும் குறையுங்கிறனால கஸ்டமரோட வாக்கின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சிமெண்ட் மீதான ஜிஎஸ்டி 18% குறைந்ததால் விலை 10 விழுக்காடு குறைந்துள்ளது. ஒரு இரவுக்கு 7,500 ரூபாய்க்கும் குறைவான கட்டணம் கொண்ட ஹோட்டல் அறைகளுக்கான வரி 12 இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது சிமெண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரையும் இருந்துச்சு. அதனால் கட்டுமான துறையிலே ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 18% ஆக்கினால மக்களுக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும், இன்ஜினியர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் அதிகமான வீடுகள் இதாகும். வாகனங்களுக்கான வரி 28% இருந்து 18% சரிந்துள்ளதால் ஆரம்ப நிலை கார்களின் விலை 40,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. நடுத்தர ரக கார்களான செடான், எஸ்யூவி ஆகியவற்றின் விலையில் 60,000 ரூபாய் முதல் 1,56,000 ரூபாய் வரை சரிந்துள்ளது. பிரீமியம் மற்றும் சொகுசு வாகனங்களை பொறுத்தவரை இன்று முதல் 1.8 லட்சம் ரூபாய் முதல் 4.48 லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல 350 சிசிக்கும் கீழ் உள்ள இருசக்கர வாகனங்களின் விலை 5,600 முதல் 18,800 வரை சரிந்துள்ளது. கல்வியில் தமிழ்நாடு படைத்த சாதனைகளை விளக்கும் வகையில் நடைபெறும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்வதாக அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. இதையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார்.
நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட 7 திட்டங்களை உள்ளடக்கி 4 மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் சாதனையாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அரசு திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் திட்டம் குறித்து பேசுவார்கள் என்றும் அமுதா தெரிவித்தார். நான் முதல்வன், நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இது போன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 மணிலிருந்து 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தின் பற்றிய சாதனையாளர்கள், பயன்பெற்றவர்கள், பங்கேற்பாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களாம் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை 14,60,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களால் இந்த ஆண்டு 2,57,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 37,416 பள்ளிகளில் 20,59,000 குழந்தைகள் பயன்பெறுவதாகவும் கூறினார். 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஈச் கோர்ஸ் ஹஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் degree program and students can do it in the first year, second year or third year. ஸோ இதனால் அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். நான் நார்மலாக ஒரு டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிடெக், பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1,00,000 பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளால் ஆண்டுக்கு 1,00,000க்கும் அதிகமானோருக்கு வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வியை முடிக்கும் 100 மாணவர்களில் 75 மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதாகவும் அமுதா IAS தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் அமுதா IAS தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பாட்டத்தை இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கு இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார் சிவா என்ற இளைஞர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிலம்பாட்டம் என்பது தமிழர்களின் தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டாகும். நீண்ட தடியை கொண்டு எதிராளியை முன்னேற விடாமல் தாக்கி வெற்றி காண்பது இந்த விளையாட்டின் மகத்துவம். தமிழகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்தாலும் சிலம்பாட்டத்திற்கு என்று தனி மதிப்பும் பெருமையும் உண்டு. மன்னார்குடியில் உடற்பயிற்சி கூடத்தை நடத்தி வரும் சிவா, அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு தனது ஊர் மக்களுக்கு சிலம்பக்கலையை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார். சிலம்பக்கலையை பாதுகாக்கும் நோக்கில் இதனை செய்து வரும் சிவா, ஊதியம் கொடுத்து ஒரு பயிற்சியாளரையும் நியமித்துள்ளார். இதில் நிறைய மாணவர்கள், நான் பல தடவை வந்திருக்கேன், நிறைய மாணவர்கள் மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் தேசிய அளவிலையும் நிறைய பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. முன்னிலை பெற்று முதல் 2ஆம் இடம்லாம் வந்துருங்க. பெருமையாக இருக்குது. மன்னார்குடிக்கே பெருமை. சிவா அவர்கள் இலவசமாக செய்கிற முயற்சின்னு நினச்சிட்டு யாரும் தான் நினைக்க வேணாம். எல்லா பெற்றோர்களையும் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. முன்னாடி ஸ்கூல்லையும் சிலம்பம் போனால் அங்கே எதுவும் ஒழுங்காக கற்றுத்தர மாட்டாங்க. இப்போ இங்கே வந்த இலவசமாக கற்றுத்தராங்க. தற்போது 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்தோடு சிலம்பாட்டத்தை பயின்று வருவதாகவும், பலர் மாநில மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்து வருவதாகவும் சிவா பெருமிதத்தோடு தெரிவிக்கிறார். என்னுடைய மாணவர்களை தினமும் நான் பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஷார்ப்பாக கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. இது பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிலைமைகள் மாறும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வருங்கால இளைஞர்களுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நல்ல உதவிகள் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது வருங்கால இளைஞர்களுக்கு. பல்வேறு விளையாட்டுகளை ஊக்குவித்து வரும் தமிழ்நாடு அரசு விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்பத்தையும் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சன் செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் டி சசிகுமார். கோவையில் அடுத்த மாதம் உலக புத்தொழில் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதில் முதலீட்டாளர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் என 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து பதிவு செய்யப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2021ஆம் ஆண்டு வரை 2032ஆக இருந்த நிலையில் தற்போது 6 மடங்கிற்கு மேல் அதிகரித்து 12,000ஐ கடந்துள்ளதாக ஸ்டார்ட் அப் TN திட்ட இயக்குனர் சிவராஜா தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 49% நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுபவை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் முயற்சியாக கோவை கொடிசியா வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாடு அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புத்தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் மற்றும் புத்தொழில் சூழமைவு செயற்பாட்டாளர்கள் என 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஈகோசிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்குபேஷன் சென்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் சென்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இவங்களோட நம்ம எப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எப்படி உலக சந்தையை நோக்கி போக முடியும்? உலக வாய்ப்புகளை எப்படி அடைய முடியும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படிநிலை தான் இந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட். விண்வெளி தொழில்நுட்பம், காலநிலை மாற்ற மேலாண்மை, மின்வாகன தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புத்தொழில் நிறுவனங்கள், அரசு துறைகள், பெரு நிறுவனங்கள், தொழில் வளர் காப்பகங்கள் பங்கேற்கும் வகையில் 750 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. மக்களுக்காக அரசியல் வரக்கூடிய நடிகர்களை அரசியல்வாதியாக பார்க்காம அவருக்கான கிரேஸாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி விஜய்க்கான கூட்டத்தை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னோடியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது எங்கள் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும், அவங்க சொல்லுவாங்க. நான் பதில் சொல்கிறத விட ஏன் என்னை நாடி வந்தார்கள், நான் சினிமாக்காரன், படம் நல்லா ஓடுது, ஓடலை, அதுக்காக வரோம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வேணாம் சினிமாக்கே வாங்க, நாங்கள் நல்லா ஆடி காட்டுறவங்களுக்கு இது அந்த களம் அல்ல என்பதை சொல்லி புரிந்து கொண்டு அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு மூத்த நடிகர்களையும் விமர்சனங்கிறது கடந்த காலங்களில் அரசியலுடைய வாடிக்கை. நடிக்க வர்றவங்களே வைப்பாங்க, அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும். இவன்லாம் என்னைக்கு நடிகனா போறாங்க. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கடை திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூட்டினான். அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர் கேளுங்க, யாராவது இல்லைன்னு காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலும் அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடத்தில் அவர்கள் ஆதரவை கேட்கலாம். ஆனால் இதுவரை 75 ஆண்டுகள் திமுக, 52 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்து கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா தம்பி ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு.
ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல, அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குற வரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வராங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும். அவருக்கு கூட்டம் வருகிறது, மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது, அது உண்மைதான், மறுக்க முடியாது. அவைகளெல்லாம் ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இதில் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார். ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போடு சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நல்ல யோசனை செய்து அதிமுக கூட்டணிக்கு தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுகவுடைய கூட்டணியை தான் நாடி வர வேண்டும். அதிமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தாவேக, அதிமுக, பாஜக, பாமக எல்லாத்துக்குமே திமுக தான் எதிரியா இருக்கு. இதை திமுக எப்படி கையாள போகுது? காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் என்று அந்த காலத்தில் நாவலர் சொல்லுவார்கள். இன்றைக்கு அனைவருக்கும் பிரமிப்பூட்டுகின்ற, அனைவரும் பார்த்துங்குகின்ற, பயப்படுகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகனாக இருக்கின்ற முதலமைச்சரை நோக்கி அவர்கள் வீசுகின்ற கணைகள் அத்தனையும் 2026 பொய்த்துவிடும். பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கூலியும்பா, புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயை எதிர்க்கிறது இல்லை, தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினார் மேடையில். நான் கேள்வி தான் கேட்குறேன், அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிக்கல. இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன், நான் மட்டும்தான். அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபியின் கொள்கை இல்லையா? ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொல்லணும். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியுது, இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தான் விஜய்க்காக தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை வந்து சரியா வரணும். முன்னாடி வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும். மதுரையின் மகள், தமிழகத்தின் புதல்வி, இந்தியாவின் ஒரு வைர கிரீடம், எங்கள் அருமை நிதியமைச்சர். நான் அரசியல் களத்தில் இருப்பதனால கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். தமிழகத்தின் 2ஆம் அம்மா. உங்களுக்கு 1-2 குழந்தைகள் இருக்கலாமா, ஆனால் தமிழகத்தில் உங்களுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். Honorable Finance Minister could find 25th hour in her daily routine. 25வது மணி நேரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நிதியமைச்சர். அவரது வார காலண்டரில் 8 நாள் இருக்குது. அவருடைய மாதம் மந்த்லி டேஸில் 32 நாள் இருக்குது அவங்களுக்கு. அப்படி உழைக்கிற ஒருத்தரை நாம் பாராட்டி தாகணும்.